காடை கிரேவி எப்படி சேர்த்துன்னு பார்த்தலாமா. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டுத்தையும் வறுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், சோம்பு, கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளி பழம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 4த்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடை இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் பிளட் மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் கவிச்சி ஸ்மெல் இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதிலே நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சு வேக வச்சுட்டு மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி மூடி போட்டு 5 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நல்லா காடை வெந்து கிடைக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சக்கையாக இருந்தால் மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கும் சூப்பராக